எஸ், தேங்க்யூ தமிழன் சார். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம்? ஆல்ரெடி அடிஷன் சப்ட்ராக்ஷன் அத்தனை ஒரு ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதே நம்ம ஏன் வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம்? ஓகே, சி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு கம்பேர். ஓகே, கம்பேரிசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? ஸோ இரு விஷயம், ரெண்டு திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு பேருடைய ஹைட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு பேருடைய ஹைட்ஸை ஒப்பிடுறதுக்காக, கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் என்னது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ கம்பேரிசன்னா நம்ம சின்ன வயசுலேயே சப்ட்ராக்ஷன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கேன், இன்னொருத்தவங்க வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னா என்னை விட 5 மார்க் அதிகம், அவளை விட நான் 5 மார்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம்ல. பட் அகைன் இங்கேயே நம்ம ரேஷியோங்கிற ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது கம்பேரிசன் பை டிவிஷன். ஓகேங்களா? ஸோ என்னது, வகுத்தலின் அடிப்படையில் ஒப்பிடுதல். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுடைய ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா கம்பேரிசன் தான். ஆனால் அதை எதன் அடிப்படையில் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பை டிவிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 2 மடங்கு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா அவ என்ன போல ஒரு 3 மடங்கு மார்க் எடுத்திருக்கா. இதுதான் அதோடைய மீனிங், மடங்கு. ஓகே, சி தமிழில் சொல்லும்போது நம்ம மடங்குன்னு சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் சொல்லும்போது நம்ம டிவிஷன் சொல்லுவோம். சரிங்களா? நான் 2 மடங்கு மார்க்னா அவள்கிட்ட 3 மடங்கு மார்க் இருக்கு, என்ன போல 3 மடங்கு. சரிங்களா? இப்போ என்கிட்ட 2 சாக்லேட் இருந்தால் அவள்கிட்ட 3 சாக்லேட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட். சரியா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுடைய டெஃபினிஷன் என்ன, கம்பேரிசன் பை டிவிஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னா அதோடைய கான்செப்ட் கம்பேரிசன் பை டிவிஷன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 புள்ளி வைக்கிறோம்ல, அதுதான் டிவிஷன், அந்த ரேஷியோக்கான சிம்பிள், விகிதத்திற்கான சிம்பிள். 2 புள்ளி வைக்கிறோம்ல, அதுதான். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன் பண்ணுவோம் அப்படின்னா A:B, 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 A:B. தேங்க்யூ கீர்த்தனா, ஹாப்பி நியூ இயர். ஓகே, A:B. சி இப்போ இந்த இடத்துல அகைன் இப்போ நான் இந்த A:B சொன்னல, இப்போ வந்து இது 10:15 அதை அப்படியே வச்சிருக்க வேண்டியது தானே, இல்லை ஒரு 100:5000 அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான்னு கேட்டால் நோ. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் ஆல்வேஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம், எளிய வடிவத்தில் இருக்கணும். எப்போவுமே அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும், எளிய வடிவத்தில் இருக்கணும். அப்போ இதுக்கான எளிய வடிவம்ங்கிறது என்னது, 00 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீது என்னது, 1:50. ஓகே, நம்ம ரேஷியோவுடைய மெயின் திங்கை என்னது, அதை வந்து எளிய வடிவத்தில் கொண்டு வரணும், சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அண்ட் தேர்டு, இந்த A:B நம்ம அகைன் எப்படி எழுதலாம், A/Bன்னு எழுதலாமா? ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ராக்ஷனை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ A:B கேன் பி ரிட்டன் அஸ் என்னது, A/B. ஓகே, A:B இஸ் ஈக்குவல் டு என்னது, A/B. ஓகே, அண்ட் மூணாவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ சொன்னேன், ஒரு 2 பொருளை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒரு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு 100 சென்டிமீட்டர், என் ஹைட்டு 100 சென்டிமீட்டர், இன்னொரு பொண்ணு வந்து 70 kg, வெயிட் வந்து 70 kg. அப்போ எங்கள் 2 பேர்த்தையும் இப்படி கம்பேர் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? 100 சென்டிமீட்டர் வித் 70 கிலோகிராம் கம்பேர் பண்ணலாமா? நீங்கள் சின்ன வயசில் அந்த குரங்கு, யானை, ஒட்டகம் எல்லாத்துக்கும் ஒரே கேம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஏதோ ஒரு தமிழ் புக்கில் கூட அந்த இமேஜ் இருக்கும், அந்த ஸ்டோரியில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. 100 சென்டிமீட்டர் இஸ் டு 70 கிலோகிராம். 100 சென்டிமீட்டரையும் 70 கிலோகிராமையும் கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் நோ. ஓகே, சேம் யூனிட்டை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், 100 சென்டிமீட்டர் வித் 120 சென்டிமீட்டர் நான் கம்பேர் பண்ணலாம். அண்ட் 50 கிலோகிராம் அண்ட் 70 கிலோகிராம் அதை நான் கம்பேர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி 2 யூனிட் சேமா இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. இட் ஷுட் பி சேம் யூனிட். யூனிட்னா என்ன அர்த்தம், அலகுன்னு அர்த்தம். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், கிலோகிராம்னா கிலோகிராம். ஓகே, மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர், லிட்டர்னா லிட்டர். அப்படி என்ன பண்ணணும், சேம் யூனிட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இதை நான் கம்பேர் பண்ணால் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 5:6 சென்டிமீட்டர் இப்படி எழுதலாமா? என் ஃபைனல் ஆன்சர் இப்படி இருக்கலாமா?
இருக்கலாமா? எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 4:5 சென்டிமீட்டர், 5:7 வந்து கிலோகிராம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரேஷியோக்கு பின்னாடி எங்கேயாவது யூனிட் பார்த்துருக்கீங்களா? நோ. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க. 100 சென்டிமீட்டர் டிவைடட் பை 120 சென்டிமீட்டர்னு போடும்போது சென்டிமீட்டர் வில் கெட் கேன்சல். ஓகே, அடுத்து இந்த 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து என்னது? I2 10, R2 12. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் 5:6 தான். அப்போ இட் மீன்ஸ் என்னது? ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ். ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ். இது வந்து முன்னாடி ஒரு வருஷத்துல, சரிங்களா, 2004 2010 அந்த வாக்கில் கேட்ட ஒரு குரூப் 4 கொஸ்டின். டேஷுக்கு அழகு கிடையாது, டேஷுக்கு அழகு கிடையாது, ஓகே அப்படின்னு கொடுத்து கீழே நிறைய கொடுத்துருந்தாங்க. அதில் எதுக்கு அழகு கிடையாது? விகிதத்திற்கு அழகு கிடையாது, விகிதத்திற்கு அழகு கிடையாது. ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ், ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ். ஸோ மூணாவது பாயிண்ட்டை மட்டும் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரே மதிப்பை மட்டும்தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, ஒரே அழகுடைய விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். சேம் யூனிட்டை மட்டும்தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி ரேஷியோக்கு என்ன கிடையாது? ரேஷியோக்கு அழகு கிடையாது. இந்த 4 விஷயம் கிளியரா? இந்த 4 விஷயம் கிளியரான்னு சொல்லுங்க. இந்த 4 விஷயம் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்து பண்ணாமல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்கள் எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு இதுக்கு வேல்யூ சொல்லுங்கள். இதை ரெண்டையும் ரேஷியோவில் சொல்லுங்கள். 100 250 240 சாரி, இதுக்கான ரேஷியோவில் சொல்லுங்கள். நூறுக்கும் 240க்குமான விகிதம். ஜீரோக்கு 0 கேன்சல். I2 10 12 2 24. சரிங்களா? I2 10 12 2 24. ஓகே, ஸோ இருக்கிறதுலே பெரிய எண்ணை தான் நம்மளால என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. A:B இஸ் ஈக்குவல் டு B:A வா? எஸ் ஆர் நோ? எனக்கு ஆன்சர் எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். A:B இஸ் ஈக்குவல் டு B:A வா? A:B is equal to B:A வா? நோ. ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ ஒரு எண்ணுடைய, ஓகேங்களா, A:Bன்னு வச்சுக்கலாம். இப்போ A:B உடைய மதிப்பு 5:4 இருக்கு. ஸோ அதே நான் இங்கேயுமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸில் தான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எப்படி அந்த பாக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு போட்டோம், அதே மாதிரி ரேஷியோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷார்ட்கட்லேயே போடலாம். இப்போ A உடைய மதிப்பு 5ன்னு இருக்கு அண்ட் B உடைய மதிப்பு சம்ஹவ் 4ன்னு இருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக ஓகே அந்த A உடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா 5 மடங்காக தான் இருக்கும். மேம் 5 மடங்குனா என்னங்க மேம் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாட்டு வரும்ல, 5 10 15 20 500 5000 அப்படின்னு சம்ஹவ் அது வந்து 5 மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி B உடைய மதிப்புங்கிறது என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. B உடைய மதிப்புங்கிறது என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. B உடைய மதிப்புங்கிறது என்னவா இருக்கும்? கண்டிப்பா 4 மடங்காகத்தான் இருக்கும். 4 8 12 16 20 ஓகே 64 256 4000 4 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? 4 மடங்காகத்தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே என்னோட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாராவது நியூவாக ஆட் ஆகிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் பேசிக் கிளாஸில் நான் டிவிசிபிலிட்டி ரூல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதை மட்டும் ஒரே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஷார்ட்கட்டில் போடுறது எல்லாமே பேஸ்ட் ஆன் என்னதான் டிவிசிபிலிட்டி ரூல் தான். சரிங்களா? எஸ். அதே மாதிரி இது ரெண்டுடைய கூடுதல் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். A+B மதிப்பு என்னன்னு கேட்டால் அது கட்டாயம் எதின் மடங்காக இருக்கும்? 9 மடங்காக இருக்கும். கிளியர்? எஸ், வெரி குட் கோமதி மேம். புரிஞ்சுச்சா? A மதிப்பு 5 மடங்கு, B மதிப்பு 4 மடங்கு, A+B உடைய மதிப்புங்கிறது 9 மடங்காக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து டெஃபினட் கண்டிஷன், இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை.
ஓகே, கிளியர்? இப்போ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். இதை நான் வந்து டக்குன்னு என்னோட டிவிசிபிலிட்டி ரூல் இப்போ நம்ம படித்தோம்ல அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் மூவ் பண்ண போகிறேன். பண்ணுவோமா? பாருங்களேன். இப்போ எனக்கு ஏவோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோடைய மதிப்பு இருக்குது. ஆனால் ஏவோட மதிப்பு கண்டிப்பாக என்னது நமக்கு 3 மடங்காக இருக்கணும். கரெக்டாக? பியோட மதிப்பு கண்டிப்பாக 5 மடங்கு, சியுடைய மதிப்பு 7 மடங்காக இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த ஏவுடைய வேல்யூ இருக்குல்ல, அதில் எதெல்லாம் 3 மதிப்பாக இருக்குது, எதெல்லாம் 3 மல்டிபிள்ஸ் மடங்கு. டிவிசிபிலிட்டி ரூல் படிச்சிருந்தா இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? 3ஆல் ஒரு எண் வகுப்படணும் அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படணும். அப்போது 500 வராது, 700 வராது. அப்போ அடுத்து யார் இருக்கா? 600ம் 270 இருக்கா. இப்போ இதில் எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? இப்போ ஆப்ஷனை நம்ம வந்து வித்தின் செகண்ட்ஸ் கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்தது நான் எப்படி கேன்சல் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 3:5:7 இருக்கா? அப்போ இதுலேயே இருக்கிறதுலே கம்மி யாரு? ஏவுடைய பங்கா, பியுடைய பங்கா, சியுடைய பங்கா? இருக்கிறதுலே கம்மி யாரு? இருக்கிறதுலே கம்மி யாருடைய பங்கு? ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 3, 5, 7 கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக யாருடைய பங்கு கம்மி? அஃப்கோர்ஸ் ஏவோடது. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஆப்ஷனில் ஏவோட பங்கு அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ கேன்சல். ஸோ எவ்வளோ பெரிய கொஸ்டினா நம்ம வித்தின் டிவிசிபிலிட்டி ரூல் அடுத்து என்னது ஆப்ஷன்ஸ் வச்சு மூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஆனால் சில நேரத்தில் எதையுமே எலிமினேட் பண்ண முடியாத மாதிரி அவன் கொஸ்டின் கொடுப்பான். பின்னாடி கூட ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவல் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஏவுடைய மடங்குங்கிறது 3ஆக தான் இருக்கணும், 3 மடங்காக தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்து பியுடைய மடங்குங்கிறது 5 மடங்கு, சியுடைய மடங்குங்கிறது 7 மடங்கு. அடுத்து ஏவுடைய மதிப்பு எல்லாரையும் விட கம்மியாக இருக்கணும். அதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டி வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். எஸ் நந்தினி வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஆப்ஷன் இல்லாமல் எப்படி மூவ் பண்ணுங்கிறது ஆக்சுவல் கான்செப்ட் நடத்தும் போது நான் சொல்கிறேன். ஓகே, எஸ். இது வரைக்கும் கிளியரா? எல்லாரும் கிளியரா? எஸ் ஆர் நோ? ப்ரொப்போர்ஷன். ப்ரொப்போர்ஷன் விகித சமம். விகித சமம். ஸோ விகித சமம் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை, 2 விகிதங்கள் சமம், அவ்வளோதான். ஓகே, A:B = C:D. தட்ஸ் ஆல். விகிதங்கள் சமம், அதிலே இருக்கு பாருங்க. விகிதங்கள் சமம், 2 விகிதங்கள் சமம் எனில் அதுக்கு பேர் தான் என்னது? விகித சமம். அப்போது இதை இன்னும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரொபோஷனலுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த 4 புள்ளி, இந்த 4 புள்ளி வச்சா அது ப்ரொபோஷனல். ஓகே, ஸோ அந்த மறு வச்சா மாறு வேஷம் அந்த மாதிரி தான். சரியா? ஈக்குவல்ட்டுன்னு டேரெக்டாக சொல்லாமல் 4 புள்ளி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ A:B is proportional to C:D. A:B is proportional to C:D. சி, இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொஷின்ஸ் கேட்கறது இல்லை. ஆனால் முன்னாடிலாம் ஏகப்பட்ட கொஷின் வந்து இந்த ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடாக வந்திருக்கு. நான் சொல்கிறத அப்படியே கவனிங்க, ஃபஸ்ட்டு கவனிங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நீங்களே என்ன பண்ணிக்கோங்க? உள் வாங்கிக்கோங்க. கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தான் போடுவீங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கோடிகளின் பெருக்கற்பலன், கோடி உறுப்புகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் = நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்ஸ் = ப்ராடக்ட் ஆஃப் தி மீன். எக்ஸ்ட்ரீமிட்ஸ்னா தூரமாக இருக்கிறது, நடு ரெண்டுலேயும் இருக்கிறதுக்கு பேர் என்னது? நமக்கு மீன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கிலீஷில் எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இதெல்லாம் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன் ஒரு கொஷின். இப்போ 2:3க்கான விகித சமம் என்ன அப்படின்னா, எந்த உறுப்புகள் எந்த விகிதங்கள் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் என்னுடைய விகித சமம். அதுதான் என்னுடைய விகித சமம். சரிங்களா? பட் நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். AD = என்னது? BC. சி, இது வந்து ஒன்றும் இல்லை, A/B = C/Dயா? நான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். 2:3க்கான ப்ரொப்போர்ஷனல் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை நானே ஒரு விஷயம் கொடுக்குறேன். ஓகே, 2:3 is proportional to 4:dash. என்ன பண்ணுவீங்க?
சரி, 2 என்ன பண்ணால் நமக்கு 4 வந்திருக்கும்? 2 என்ன பண்ணால் நமக்கு 4 வந்திருக்கும்? மல்டிப்ளைடு பை 2. அப்போ அதே இதை நான் என்ன பண்ணணும்? இவனுக்கு பண்ணணும். அப்போ மூவி 2 6. ஈஸி தானே? ஆமாம் தானே? ஓகே, இப்போ பாருங்கள், 5:3 ப்ரொபோர்ஷனல் டு -9. ஆன்சர் எஸ், வெரி குட். ஆன்சர் இதுக்கு ஆன்சர் சி 3 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 3 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 3 9. அப்போ 5 என்ன பண்ணோம்? 5 15. கரெக்டா? ஓகே, இவ்வளோ ஈஸியாக நமக்கு இப்படிலாம் கேட்க மாட்டாங்க, நமக்கு வேறு மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனோட கான்செப்ட். இதுதான் நம்ம சின்ன வயசில் வந்து சமான விகிதங்கள்னு படிச்சிருப்போம்ல, அதே கான்செப்ட் தான். சரியா? இப்போ நான் எழுத சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. ப்ரொபோர்ஷனலில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடிச்சாச்சு. ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி தான் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் பாருங்கள், செகண்ட் ஃபார்முலா நீட்டாக எழுதிக்கோங்க. சராசரி விகிதம் மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3,4 சராசரி விகிதம் காண்க அப்படின்னா ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 4. ஸோ த ஆன்சர் இஸ் 2√3. எனக்கு எப்படிங்க 2 வந்துச்சு? 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. ஆமாம் தானே? 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. அப்போ 2√3. ஓகே, இப்போ ஒருவேளை 3 எண்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ 3,4,5 சராசரி விகிதம் என்ன அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3,4,5 சராசரி விகிதம் என்ன அப்படி கேட்டாங்கன்னா, கியூப் ரூட் ஆஃப் ஏபிசி. புரியுதா? ஓகே, இப்போ உங்களுக்கான கொஷின். 4,5 சராசரி விகிதம் என்ன? எனக்கு கமெண்ட் போடணும். 2 3 7 சராசரி விகிதம். ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 4,5 and 2,3,7. எனக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஓகே. ஸோ இந்த 4,5க்கு நான் என்ன பண்ணிப்பேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 5 எடுத்திருப்பேன். இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2√5. யாழின் மேம் நோ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 கியூப் ரூட் ஆஃப் 42. சரியா? அதே மாதிரி 237 போட்டால் என்ன பண்ணியிருப்போம்? கியூப் ரூட் ஆஃப் 2 × 3 × 7. அப்போ ஆன்சர் என்ன வரும்? கியூப் ரூட் ஆஃப் 42. சரியா? கியூப் ரூட் ஆஃப் 42. ஏன்னா இந்த இடத்துல என்னால் யாரையுமே வெளியில் எடுக்க முடியாதுல்ல. அப்போ வந்து அதை நான் என்ன பண்ணிப்பேன்? ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி டேர்ம்ஸ் அப்படியே போட்டுப்பேன். சரிங்களா? (2√5) வெரி குட். அண்ட் கியூப் ரூட் ஆஃப் 42. சரி, ஓகே. ஒருவேளை டைப் பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை, ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ரெண்டாவது போகலாமா? இது ரெண்டாவதா? மூணாவது என்னது?
மூன்றாவது விகிதம். தேர்டு ப்ரொப்போர்ஷன். மறுபடியும் சொல்கிறேன், ரீசன்ட் டைமில் கேட்டதில்லை, ஆனால் முன்னாடிலாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் இது, ப்ரொப்போர்ஷனல் ரிலேட்டடாக. தேர்டு ப்ரொப்போர்ஷன். தேர்டு ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா பி ஸ்கொயர் பை ஏ. பி ஸ்கொயர் பை ஏ. சரி, உங்களுக்கு ரெண்டு விகிதம் தான் கொடுத்துருப்பான். ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 மதிப்போ இல்லை A/Bன்னு சொல்லிட்டு ஒரு விகிதமோ கொடுத்துருந்தா ஃபார்முலா என்னது? பி ஸ்கொயர் பை ஏ. இரண்டாவது மதிப்பு ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. அகைன் 2,3. 2,3 மூன்றாவது விகிதம் காண்க. கண்டுபிடிக்கலாமா? 2,3 மூன்றாவது விகிதம் காண்க. ஸோ ஆன்சர் இஸ் பி ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 9 டிவைடட் பை 2. ஸோ எய்தர் 9/2 இருக்கும், இல்லாட்டி என்னது 9:2 இருக்கும் ஆன்சர். அப்போ மூன்றாவது விகிதம்ங்கிறது என்னது நமக்கு ஆன்சர்? 9:2. ஓகேவா? அடுத்து போலாமா? ஓகே, இப்போ இது உங்களுக்கான கொஷின். நீங்கள் சும்மா ஒன்று ட்ரை பண்ணுங்கள். 4,5 தேர்டு ப்ரொப்போர்ஷன். 4,5 மூன்றாவது விகிதம் காண்க. மூன்றாவது விகிதம் காண்க. எஸ், வெரி குட். ஸோ பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. கரெக்டா? சூப்பர். அண்ட் ஃபோர்த், நான்காவது விகிதம். ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். ஃபார்முலா ஏபிசின்னு 3 கொடுத்துருவாங்க. ஏபிசின்னு 3 கொடுத்துருவாங்க. அப்போ 3 கொடுத்துட்டா ஃபார்முலா என்னன்னா பிசி டிவைடட் பை ஏ. பிசி டிவைடட் பை ஏ. ஓகே, நான் சேம் வேல்யூ எடுத்துக்கிறேன். 2, 3, 4 நான்காவது விகிதம் காண்க. 2, 3, 4 நான்காவது விகிதம் காண்க. ஸோ ஃபார்முலா என்னது? பிசி 3 4s are 12 டிவைடட் பை 2. ஸோ இதை அடிச்சு போட்ட ஆன்சர் என்னது? 6. அந்த 6 நான் எப்படி எழுதலாம்? 6:1 எழுதலாமா? ஸோ நான்காவது விகிதம் இஸ் ஈக்குவல் டு என்னது ஆன்சர்? 12 டிவைடட் பை 2. எஸ், வெரி குட். ஆனால் அதையும் ஃபைனலைஸாக சிம்பிளஸ்ட் பண்ணுமா? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதும்பொழுது 6:1. 6:1. சரிங்களா? ஆனால் நமக்கு இவ்வளோ ஈஸியாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஓகே, இப்போ இந்த தேர்டு கொஷனுக்கும் ஃபோர்த்து கொஷனுக்கும் நமக்கு கொஞ்சம் கொஷினை டஃப் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டெசிமலில் கொடுப்பாங்க. 0.2, 0.2 மூன்றாவது விகிதம் காண்க. மூன்றாவது விகிதம் காண். சரி, இந்த கொஷின் நான் போடுறேன், அடுத்த கொஷின் நீங்கள் போடுங்க. சரியா? 0.8, 0.2 மூன்றாவது விகிதம் காண்க. 0.8, 0.2. மூன்றாவது விகிதம் காண்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் மூன்றாவது விகிதம் தானே, பி ஸ்கொயர் பை ஏ. ஓகே, இருக்கட்டும். ஆனால் இதை போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 0.8 நான் 8/10 எழுதலாமா? அப்போ அதே மாதிரி 0.2 நான் எப்படி எழுதலாம்? இந்த 0.8 அதாவது ஒரு டெசிமல் தாண்டி நீங்கள் எப்போ புள்ளி வச்சுருப்பீங்க? கீழே 10 இருக்கிறப்ப வச்சுருப்பீங்க. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி 0.2 நான் எப்படி எழுதலாம்? 2 டிவைடட் பை 10 எழுதலாமா? அதையும் அடிச்சு போட்டு 4 2 8 I 2 10 அதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இதை எப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பி ஸ்கொயர் பை ஏ. பி யாரு? இவன் தான் பி. அப்போ பி ஸ்கொயர் 2/10 2/10 டிவைடட் பை ஏ. ஏ யாரு? 8/10. நாம் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
பியும் ஏவும் மாற்றி நீங்கள் போட முடியாது. A/B இஸ் நாட் ஈக்குவல் டு B/A. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதெல்லாம். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த 10க்கு இந்த 10 கேன்சல் பண்ணிட்டா, இந்த 10க்கு இந்த 10 கேன்சல். இல்லை இது கொஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே என்ன பண்ணுறேன், 2/10 இன்ட்டு 2/10, அந்த கீழே இருக்கக்கூடிய 8/10 ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். அப்போ 10/8. ஏன்னா ஒரு சிலர் அந்த இடத்துல எரர் பண்ண சான்ஸ் இருக்குது, அதனால் நான் எழுதிட்டேன். 2/10 2/10. அடுத்து என்னது, ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 10/8. ஒரு 10க்கு ஒரு 10 கேன்சல். 2 2 அப்போ 2 2 4, அப்போ 4 2 8 போட்டாச்சா? ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 1/20ன்னு வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ஆன்சர் இருக்காது, இந்த ஆன்சர் இருக்காது. சரியா? அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நான் டெசிமல் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/20க்கான டெசிமல் என்னது, 0.5. ஆமாம் தானே? 0.5 பார்த்து சொல்லுங்கள், நான் கரெக்டாக போட்டிருக்கேன். நான் 0.5 0 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்ப்பேன். பட் 10 என்ன ஆகாது, 20ல் வகுப்படாது. அப்போ ஆன்சர் என்னது, இன்னொரு 0 போடணும். அப்போ 0.05. கரெக்டா? 0.5னா அது 1/2 தான் இருக்கணும். ஓகே, இங்கே எனக்கு 1/20 இருக்குது. அப்போ விச் மீன்ஸ் 0.05. ஓகே கோமதி மேம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மேலே பெருக்கியிருக்கீங்களா, 0.04. அடுத்து என்னது 0.8ன்னு பெருக்கியிருக்கீங்களா? நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு, இந்த 0.4ங்கிறது முழுசாக 4ஆக மாறிடும். கரெக்டாக? முழுசாக 4ஆக மாறிடும். அடுத்து இந்த 8ங்கிறது உங்களுக்கு 80ஆக மாறிடும். கரெக்டாக? அப்போ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 நாங் 4, 20 நாங் 100. அகைன் இதை அடிச்சு போட்டால் 0.05. புரிஞ்சிச்சா? எஸ். இந்த கொஷின் கிளியரான்னு சொல்லுங்கள் எல்லாரும். இந்த கொஷின் எல்லாரும் கிளியரா? எஸ் ஆர் நோ? எஸ், வெரி குட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு கொஷின் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ இது முழுக்க நீங்கள் தான் போட போகிறீங்க. சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் நீங்கள் தான் போடணும், இதை நான் போட மாட்டேன். ஒருவேளை சிம்பிளிஃபை பண்ண முடியலன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 18/19 வந்தால் 18:19 அவ்வளோதான். ஃபுல்லாலாம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். divisible by 100. So b square, அப்போ b square divided by a. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறதுனால நான் எப்படியே கேன்சல் பண்ணுறேன். டினாமினேட்டரில் 2 0 இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டரில் 2 0. இல்லை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து பண்ணுறேன்னா அதையும் பண்ணிக்கோங்க தாராளமாக. அப்போ ஆன்சர் என்னது, 25 divided by 34. That's all. 25:35. எஸ், வெரி குட் தமிழன். அவ்வளோதான். சரியா? ஸோ டெசிமலில் இருக்குங்கிறப்போ நம்ம பயப்படலாம் கூடாது. அதை கன்வெர்டட் டு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அப்படியே மூவ் பண்ண வேண்டியது தான். கிளியர்? இப்போ இதே மாதிரி தான் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த 3வது விகிதம் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோமோ அதே மாதிரி 4வது விகிதம் கேட்பாங்க. பட் 4வது விகிதத்துக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ அதனால் நம்ம அது பார்க்க வேண்டாம். இப்போ அடுத்த கான்செப்ட் போகலாமா? 3வது விகிதம் 4வது விகிதம் கிளியரா? எஸ். இப்போ அடுத்து பாருங்கள், காம்பவுண்ட். இது எத்தனாவது விஷயம், 5வது விஷயமா? 3வது விகிதம் 4வது விகிதம். எஸ், 5. 5னா காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோ கூட்டு விகிதம்.
கூட்டு விகிதம். கூட்டு விகிதம் 2:3, 3:4, 4:5. 2:3, 3:4, 4:5. இவற்றின் கூட்டு விகிதம் காண்க. ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் தி நியூமரேட்டர் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் தி டினாமினேட்டர். எழுதிக்கோங்க. அனைத்து தொகுதிகளின் பெருக்கற்பலன் டிவைடட் பை அனைத்து பகுதிகளின் பெருக்கற்பலன். ப்ராடக்ட் ஆஃப் தி நியூமரேட்டர்ஸ் divided by product of the denominator. Product of the denominators. இங்கே யார் ப்ராடக்ட் வருவா? எல்லா நியூமரேட்டர் வருவா 2, 3, 4 போடுங்க. 2, 3, 4 டிவைடட் பை இங்கே யார் டினாமினேட்டர் வருவா? 3, 4, 5. 3, 4, 5. ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 2:5. அவ்வளோதான். ஃபைனல் ஆன்சர் என்னது? 2:5. கிளியரா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கட்டா? போடுங்க. 2:3, 6:11, 11:2 காம்பவுண்ட் ரேஷியோ. 8:2, 2:1, 9:3 காம்பவுண்ட் ரேஷியோ. 4:5. இப்போ 2, 3, 11 போடுவேன். அதே மாதிரி 3, 11, 2 இங்கே மேலே இருக்கும். ரைட்டா? அப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருந்தால் என்ன இருக்கும்? 11, 11 கேன்சல். அதே மாதிரி 2வும் போட்டுருவோமா? 2, 6, 11. 3, 11, 2. 2, 3s are 6. இது கேன்சல். அப்போ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் என்னது? 2:1. எஸ், வெரி குட். கீர்த்தனா 1:2வா? 2:1. எஸ். அடுத்து அதே மாதிரி இங்கே போட்டோன்னா 8, 2, 9, 4. சி எத்தனை ரேஷியோஸ் இருந்தாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை, சேம் கான்செப்ட் தான். 2, 2, 3, 3s are 9. அடுத்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் எதுவும் பண்ண முடியாதா? அப்போ 8, 3s are 24. 24 into 4னு போட்டிருந்தா ஆன்சர் என்ன வந்துடும்? 96 பாயிண்ட். கரெக்டா? 96/5. அடுத்து 96:5 அதுவும் போட்டுக்கலாம். கிளியர்? எஸ். அடுத்து 6th இருபடி விகிதம். இருபடி விகிதம். ஓகே, டூப்ளிகேட் ரேஷியோ அப்படிம்பாங்க. டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? சி A:B உடைய டூப்ளிகேட் ரேஷியோனா A²:B². சி இதெல்லாம் வந்து கேட்டது கிடையாது. பட் நம்ம வந்து கண்டென்ட்டுக்காக இதை நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும், அதுக்காக நம்ம படிக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், 2:3 உடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்னது? 2:3 உடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்னது?
அவ்வளோதான். அதே மாதிரி மும்மடி விகிதம் தான். மும்மடி விகிதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? A/B உடைய மும்மடி விகிதம்ங்கிறது A³/B³. A³/B³. நான் அகைன் 2:3 கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க, 2:3க்கு மும்மடி விகிதம் என்ன? க்கு மும்மடி விகிதம் என்ன? ஓகே, அடுத்து துணை இருமடி. துணை இருமடி அப்படிமா, துணை இருமடி விகிதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சப் டூப்ளிகேட். இங்கிலீஷில் சப் டூப்ளிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். சி ஃபார் எக்ஸாம்பிள் A/B உடைய துணை இருமடி விகிதம்ங்கிறது √A√B. √A√B. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 64,81க்கு இருமடி விகிதம் என்ன? சாரி, துணை இருமடி விகிதம் என்ன வரும்? 64,81. அதுக்கு துணை இருமடி என்ன வரும்? அவ்வளோதான். சி, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ அடுத்த மும்மடி விகிதத்துக்கு என்ன பண்ணுவோம்? கியூப் ரூட் எடுப்போம். அவ்வளோதான். ஓகே, இது இப்போ வரைக்கும் கொஷின்ஸ்லாம் கேட்டதில்லை. பட் நம்ம எல்லாமே படிக்கிறோங்கிறதுனால இதையும் படிச்சுக்கிறோம். சரியா? இது கிளியரா? இது கிளியரா? துணை இருமடி, துணை மும்மடி. அடுத்து விகிதங்களில் பெரியது. விகிதங்களில் பெரியது ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ 2/3, 4/5, 7/8, 9/10 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் யார் விகிதங்களில் பெரியதுன்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன? 3க்கு 5க்கு 8க்கு 10க்கு எல்சிஎம் என்ன? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நியூமரேட்டரை என்ன பண்ணுவோம்? இல்லை, இப்படி சொல்கிறேன். இப்போ 3/8 உடைய எல்சிஎம் 80ன்னு வச்சுக்கோங்க. 8 எதால் பெருக்குனா 80 வரும், 10. அப்போ அதே என்ன பண்ணுவேன்? நியூமரேட்டரில் பெருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஆனால் அதெல்லாம் உட்காந்து இப்போ நம்ம இவங்க பண்ணிட்டு இருக்கலாமான்னு கேட்டால் நோ, பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10, 3 12. இதில் எது பெருசு? இதில் எது பெருசு? 10 பெருசா 12 பெருசா? 12 தான் பெருசு. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்? இவனை கேன்சல் பண்ணிடுவேன். அடுத்து யார்? 7 10 70, 8 9 9 8 72. இதில் யார் பெருசு? இவன் தான் பெருசு. அப்போ என்ன பண்ணுவேன்? இவங்க 2 பேர்த்தையும் எடுப்பேன். மேம் இதில் 12 72 72 தான் நம்ம பெருசு. அது அப்படி சொல்லக்கூடாது. சரியா? ஷார்ட்கட்லேயே நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அடுத்து என்ன பண்ணுவேன்? இவங்க 2 பேரை தனியாக எடுப்பேன். 4/5, 9/10. 4 10s are 40, 9 5s are 45. So the answer is 9/10. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஓகே, நானும் நார்மலான டீச்சர் மாதிரி ஈஸியான சம் நான் போட்டேன், கஷ்டமான சம் உங்களுக்கு தரப்போகிறேன். ஓகே, 7:15, 15:23, 17:23, 21:29. இவற்றில் பெரியது எது? கண்டுபிடிங்க. ஓகே, நம்ம இதில் போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சோன்னா இதிலே சிறியதுன்னு பார்க்கலாம். சரியா? ஏழு இன்ட்டு 21 23. அப்போ 3 7 21 மீதி 2 7 14 161.
15 × 15 எனக்கு தெரியும். அப்போ 225. நான் என்ன பண்ண போகிறேன்னா இவற்றுள் சிறியது எது தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சிறியது எது நான் கண்டுபிடிக்க போகிறேன், நீங்கள் பெரியது கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது 225 161ன்னு பார்க்கும்போது இவன் தான் சின்னவன். அப்போ இவனை மட்டும் நான் வந்து எடுத்துப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 17 × 29. 17 × 29 அப்படின்னா எனக்கு 493 வேணுமா செக் பண்ணிக்கோங்க சரியா. அடுத்து 23 × 21ன்னு பேசும்போது 483. இதில் யார் சிறியதுன்னு பார்த்தா ஆன்சர் என்ன வருது நமக்கு, இவன் வரான் 21/29. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்து 7/15ஐயும் 21/29ஐயும் நான் என்ன பண்ணுவேன் போடுவேன். அப்படி போடும்பொழுது நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வருது, 29 × மாற்றி போட்டேனாப்பா ஒரு நிமிஷம். ஓகே ஓகே 17 × 29 ஓகே 23 × 21. சரி அடுத்து 29 × 7ன்னு போடுங்க, என்ன வரும் 203. அடுத்து இவனை போடும்போது எனக்கு இது சம்ஹவ் 21ஐயும் 15ஐயும் போட்டால் 21 × 10ன்னு போட்டாலே 210 கரெக்டா. 21 × 10ன்னு போட்டாலே 210. அப்போ இதில் யார் சிறியது, 7/15 தான் சிறியது. கரெக்டா, ஆமாம் தானே. நான் சிறியது போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் எல்லாருக்கும் ஆன்சர் 17/23 வந்துச்சா. இவற்றுள் பெரியது எது, 17/23. ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். எல்லாரும் போட்டிங்களா, எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எல்லாரும் போட்டிங்களான்னு எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சா. நான் சிறியது போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சிறியதுக்கு சின்னது மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இவன் சின்னவன், அகைன் இதில் சின்னது. அப்போ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 7/15 சின்னது. எஸ், வெரி குட். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் இவற்றுள் எது பெரியது, இதுதான் என் கொஸ்டின். நாலு பை 5, 7/3, 5/7, 9/15. ஓகே, ஸோ இதுக்கு 5/7 வந்து பெருசா மேம், நிர்மலா மேம் பாருங்க 7/3. ஓகே, வெரி குட் நந்தினி, வெரி குட் கீர்த்தனா, யாழின், தமிழன், வெரி குட். சரி, இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் மேம் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த இடத்துல எல்லாமே பாருங்களேன், இவன் ஒரு தகு பின்னம். தகு பின்னம்னா என்ன, நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும். அப்போ நான் சம்ஹவ் இதை நான் டிவிஷன் பண்ணியில் போட்டேன்னா எனக்கு 0 பாயிண்டில் வரும். அதே மாதிரி இவனை போட்டால் இவனும் எனக்கு 0 பாயிண்ட், அதே மாதிரி இவனை போட்டால் எனக்கு 0 பாயிண்ட். ஆனால் இவனை பாருங்களேன், இவன் ஒரு தகா பின்னம். அப்போ தகா பின்னம்னு பேசும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இவன் 2 பாயிண்டில் வந்துட்டான். அப்போ இவன் தானே ஆன்சர். கரெக்டா, இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லியிருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் தான் சரியா. பார்த்தோன்னே நம்மளால சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் போடும்பொழுது ஓகே இதுக்கு இப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாமா, வேறு ஏதாவது மெத்தடாலஜி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருக்க இதெல்லாம் நமக்கு வந்து கிளியர் ஆயிரும் சரிங்களா, மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். எஸ், புரிஞ்சிச்சா. அப்போ எங்கே எந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Four is to x is to 49. Find the value of x. 4 is to x-உம் x is to 49-உம் ப்ரொபோர்ஷனலாம். அப்போ x-இன் மதிப்பை காண்க. Four is to x is to 49.
ஓகே, நம்ம ப்ரொபோஷனலாக என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமேட்ஸ், அடுத்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் தி மீன் போட்டுருவோமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 4. அடுத்து எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும்னா நான் 2லேருந்து ஸ்கொயர் எடுக்கணும். 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. ஸோ த ஆன்சர் இஸ் 14. 32/7. கீர்த்தனா செக் பண்ணுங்க ஆன்சர் கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வந்துடும் நமக்கு? 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. ஸோ த ஆன்சர் இஸ் 14. ஓகே, ஓகே, உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி விதமாக வந்து ஏபிக்கான விகிதங்கள் கொடுப்பாங்க கொஷினில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எந்தெந்த மாதிரி விகிதங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து எப்படி நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஷின். பட் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கொஷின் போடும் பொழுது. சரியா? அது எல்லாத்தையும் நான் இப்போயே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், previous question. okay Kirtana, yes. So a is to b equal to 3 is to 4 னு கொடுத்தாங்கன்னா a இன் மதிப்பு 3, b இன் மதிப்பு 4. புரிஞ்சுச்சா? கிளியர்? அதே மாதிரி a by b உடைய ஈக்குவல் டு 3/4 னு கொடுத்தாங்கன்னா a ஓட மதிப்பு 3, b ஓட மதிப்பு 4. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த இடத்துல பாருங்க 2a ஈக்குவல் டு 3b ன்னு கொடுத்துருக்கானா? அப்போ என்ன அர்த்தம்? a ஓட மதிப்பு 3, சி ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது 3. அப்போ பியோட மதிப்பு 2. மேம் இதை எப்படி மேம் கொண்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லை, ஏ அந்த பி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா கீழே போயிடும். அதே மாதிரி இது 3, இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா கீழே போயிடும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 4. ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 4. ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 4. கிளியரா? அடுத்து போலாமா? ஸோ இந்த மாதிரி 3 ரேஷியோஸை ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ரேஷியோஸை ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. கவனிச்சதுக்கப்புறம் எழுதுங்க. சி இப்போ எனக்கு இந்த இதிலேருந்து ஓகே, இதிலேருந்து a/b/c வேணும்ப்பா. நல்லா கவனிங்க. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ அடிச்சிருவேன். இப்போ எனக்கு ஏவோட மதிப்பு வேணும்னா இவனை 2 பற்றி மல்டிப்ளை பண்ணுவேன். ஏவோட மதிப்பு வேணும்னா இவனை 2 பற்றி மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ ஆன்சர் என்னது? 3 12. 3 12. இப்போ எனக்கு பியுடைய மதிப்பு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இவங்க 2 பற்றியும் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ 4 8, 8. ஓகே, அப்போ சியோட மதிப்பு வேணும்னா நீங்கள் யாரை மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சியோட மதிப்பு வேணும்னா யாரை மல்டிப்ளை பண்ணுவோம்? சியோட மதிப்பு வேணும்னா யாரை மல்டிப்ளை பண்ணுவோம்? ஈர் 3 6. அவ்வளோதான். புரியுதா? அப்போ எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ மதிப்பு வேணும்னா நான் கிளாஸ்லனா கையை வச்சு மறைச்சு சொல்லுவேன். அப்போ நீங்களும் வந்து உங்கள் நோட்டில் வைங்க. ஏவோட மதிப்பு வேணும்னா 2a மறைச்சிடணும். அப்போ பிசியை மல்டிப்ளை பண்ண 3 4 12. அதே மாதிரி பியோடது வேணும்னா ஏசி, சியோடது வேணும்னா ஏபி. ஸோ த ஆன்சர் இஸ் 12:8:6. இதை கடைசியை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 6:4:3. இப்போ உங்களுக்கு நான் ஒரு இது கொடுக்கட்டா? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எனக்கு. 4a is equal to 5b is equal to 7c. கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். (4a is equal to 5b equal to 7c). எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எனக்கு ஃபைனல் ஆன்சர் வேணும். 4a equal to 5b equal to 7c.
எஸ். ஸோ 7 5 35, 7 நாங் 28, 5 நாங் 20. வெரி குட் மஞ்சுளா மேம், சங்கீதா மேம், நிர்மலா மேம் வெரி குட், பத்மா மேம், நந்தினி வெரி குட், தமிழன் சார் வெரி குட், சூப்பர். மற்றவங்க இன்னும் 2 3 பேர் மிஸ் ஆகுறீங்களே. எஸ் போட்டாச்சா? வினோத் சார், யாழின் மேம் என்னாச்சு ஆன்சர்? இது எல்லாமே இண்டிவிஜுவலாக கேட்ட கொஷின்ஸு, நம்ம இங்கேயே பார்க்குறோம். நம்ம எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி இங்கேயே பார்க்குறோம். கோமதி மேம் ஆன்சர் வந்துருச்சா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ஓகே. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கும் சேம் கான்செப்ட் பார்ப்போமா? சி ஏபின்னு 3 பேர் இருக்காங்க, அவங்க ஏபிசி 3 பேர் இருக்காங்க. 1/2 1/3 1/4ன்னு அவங்களுடைய பங்கு வாங்குறாங்கன்னா ஏவுடைய பங்குங்கிறது 3 நான்கு 12, பிங்குடைய பங்குங்கிறது 2 நான்கு 8, சியுடைய பங்குங்கிறது நமக்கு என்னது 2 3 6. ஓகே, சேம் டைப். இப்போ உங்களுக்கு நீங்கள் போடுங்க. போட்டுருவோமா? 5 6 30, 6 நான்கு 24, 4 5 20. தட்ஸ் ஆல். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அதை நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். 15 12 10 அதெல்லாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இது இப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்கும் அந்த ஃப்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இந்த ஃப்ராக்ஷனுக்கும் அந்த ஃப்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? எஸ், வெரி குட் ஆல். இப்போ இந்த கொஷினுக்கும் அந்த கொஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒன்றும் இல்லை, நியூமரேட்டரில் வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏவோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பு கண்டுபிடிக்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன் தான், எப்பவும் போல் மல்டிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஆனால் நியூமரேட்டரில் எனக்கு வந்து அதர் தேன் 1 இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கான்செப்ட் இல்லை நந்தினி. நியூமரேட்டரில் 1 இல்லாமல் வேறு மதிப்பு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ 6 நான்கு 24, 24 இன்ட்டு 2. நான் வேணுமா இப்படி போட்டுருவோம் நம்ம. 2 இன்ட்டு 6 4s are 24 is 2. 3 இன்ட்டு 6 3 18 is 2. 5 is இன்ட்டு 3 நான்கு 12. புரிஞ்சுச்சா? அப்போ நியூமரேட்டரில் அதர் தேன் 1 இருந்துச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். தட்ஸ் ஆல். ஓகே, கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? அது இப்போ இதுக்கான மதிப்பு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். எஸ், இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள்.
ஓகே. சரி, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? 3 15 கரெக்டா? ஓகே. ஆனால் இங்கே மேலே வந்து 1 தான் இருக்குது. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை மல்டிப்ளை பண்ணணும் இல்லை. ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ 2 கரெக்டாக தானே போட்டிருக்கோம். அப்போ 2ன்னு போடும்போது 4 20. அதே 4ன்னு போட்டுட்டு 4 3 12. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 15 40 அடுத்து என்னது 48. ஆமாவா? கரெக்டா? நந்தினி என்னது 8:9:10 என்னன்னு செக் பண்ணுங்கள். வெரி குட். 15 40 48 ரைட். பத்மா மேம் ரைட். நிர்மலா மேம் ரைட். ஓகே, இட்ஸ் வெரி குட். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு இது வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஒய்ன்னு வரும். அப்போ இங்கே எக்ஸோடைய மதிப்பு ஆக்சுவலி 3, ஒய்யோட மதிப்பு 4. இதுவும் சம்டைம்ஸ் வரும். சரியா? இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எழுதுனீங்களோ அங்கே போய் காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸின் மதிப்பு 3, ஒய்யின் மதிப்பு 4. கிளியர்? ஓகே. இப்போ வரைக்கும் எனி டவுட்? நம்ம இங்கே பேசின எல்லா விஷயங்களுமே நம்ம கொஸ்டின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் மேம். சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கீங்களா? ஓகே. சரி, இப்போ தான் ஒரிஜினலாக நம்ம வந்து நீங்கள் யூஸ்வலாக நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, A/B/Cனா ஒரு கொஷின் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாடலுக்கே நம்ம இப்போ தான் போகிறோம். சரிங்களா? போகலாமா? A/B is equal to 3:4, B/C is equal to 5:6. அப்போனா A/B/C என்ன? இந்த மாதிரி பேட்டர்ன் தானே நம்ம யூஸ்வலாக நினச்சிட்டு இருப்போம். இதான் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நினச்சிட்டு இருப்போம். கரெக்டாக? பட் முன்னாடி இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? A/B/C இப்படி போட்டுப்பேன். A/B/C இப்படி போட்டுட்டு ஏவோட இடத்துல 3 போடுவேன், பியோட இடத்துல 4 போடுவேன். தென் பியோட இடத்துல இங்கே 5 போடுவேன் அண்ட் சியோட இடத்துல 6 போடுவேன். நல்லா கவனிங்க, எந்த இடம் காலியாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம பண்ணிப்போம், நம்ம ரீப்ளேஸ் பண்ணிப்போம். அப்போ இங்கே 4, இங்கே 5, இங்கே 4, இங்கே 5. அப்போ ஆன்சர் என்ன? 3 15, 4 20, 6 24. ஸோ A/B/C ஈக்குவல் டு என்னது? 15:20:24. கிளியர்? காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நான் கொடுக்குறேன். A/B/C. A/B/C. இதுக்கு வந்து நம்ம நிறைய இப்படிலாம் பண்ணுவோம். சரிங்களா? இப்படிலாம் ஷார்ட்கட்டில் எல்லாம் சிம்பிள்லாம் வச்சுருக்கு. பட் இனிஷியலி நம்ம வந்து நார்மல் மெத்தட்லேயே போகலாம். சரியா? 5 7 6 11. அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை பெருக்கணும். 6 30, 7 42, 7 11 77. ஸோ ஆன்சர் 30:42:77. 30:42:77. 1 2 3 4. ஓகே, வெரி குட். எல்லாரும் போட்டீங்க. அடுத்து பாருங்கள். A/C is equal to 2:3. அடுத்து B/C is equal to 4:5. Find A/B/C.
ஓகே 8:12:15. வெரி குட். மற்றவங்க 8:12:15 எல்லாருக்குமா? சரி, நல்லா கவனிங்க. எனக்கு ஏபிசி தான் சரியா? இதுதான் நான் சொன்னேன். அப்போ நீங்கள் அப்படி தான் போட்டிருப்பீங்க. ஏக்கு வந்து 2 போட்டிருப்பீங்க, சிக்கு வந்து 3 போட்டிருக்கீங்க. பிக்கு என்ன போட்டிங்க? பிக்கு என்ன போட்டிங்க மேம்? எப்போவுமே வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் மேம் போடணும் அப்படின்னு 2 போட்டிங்களா? இல்லை எப்போவுமே அதிகமாக இருக்கிற மதிப்பு போடணும்னு சொல்லி 3 போட்டிங்களா? என்ன போட்டிங்க பிக்கு? அப்போ இந்த இடத்துல ஒரு கிளாஷ் வருதா? அப்போ இங்கே இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும்? இந்த வாட்டி குரூப் 1ல் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டான். ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, யார் ரிப்பீட் ஆயிருக்கா? சி தான் ரிப்பீட் ஆயிருக்கான். அப்போ சியை தான் நடுவில் போடணும். கிளியர்? ஓகே, அப்போது இங்கே ஏ போட்டுக்கோங்க, இங்கே பி போட்டுக்கோங்க. அது நீங்கள் எங்கனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போ இது 2, இது 3. இங்கே சியோடைய மதிப்பு 5, அதை மாற்றி போட்டுறக்கூடாது. அப்போ சியோட மதிப்பு 5னா பியோட மதிப்பு 4. ஸோ ஆன்சர் இஸ் 10, 15, 12. அகை நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்து 10:15:12ன்னு சொன்னால் ஆன்சர் தப்பு. ஏன் 10:15:12ன்னு சொன்னால் ஆன்சர் தப்பு? ஏன்? ஏன்னா எனக்கு இது ஏவோட மதிப்பு, பியோட மதிப்பு 12, சியோட மதிப்பு தான் 15. அப்போ இதுக்கான பர்ஃபெக்டான ஆன்சர் 10:12:15. கிளியரா? கிளியரா? அப்படியே சர்க்கிள் போட்டு ரெட் கலர் பேனாலேயோ இல்லை வேறு ஏதாவது கலர் பேனாலேயோ இதை எடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஷினை. ஸோ ஈஸியான கொஷினில் தான் நம்ம வந்து நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அண்ட் ரேஷியோ அந்த மாதிரி ஒரு கொஷின். எஸ். ஓகே, அடுத்து 2வது. இதில் 2வது டைப். A:B 2:3, B:C 5:7, C:D 3:10. ஓகே, 4 இருந்தாலும் அதே சேம் கான்செப்ட் தான். போடுவோமா? போடுங்க. இந்த இடத்துல யார் பக்கத்தில் இருக்கா? 3ங்கிறவன் பக்கத்தில் இருக்கான். அப்போ 3 2 வாட்டி போட்டுருவேன். இந்த இடத்துல யார் பக்கத்தில் இருக்கா? 7. இந்த இடத்துல யார் பக்கத்தில் இருக்கா? 5. ஒரே லைனில் தான் பார்க்கணும், மேலே கீழே பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே 3, இங்கேயும் 3. அப்போ இதை எல்லாத்தையும் பெருக்கிட்டு எனக்கு A:D சொல்லுங்கள். சரியா? எல்லாத்தையும் பெருக்கிட்டு எனக்கு A:D வேணும். ஓகே, வெரி குட். மஞ்சுளா மேம், நிர்மலா மேம், வெரி குட். தமிழன் சார், ஓகே, வெரி குட். பட் நான் கேட்டிருக்க கொஷின் வந்து ஏவும் டியும் மட்டும்தான் சார். அப்போ அதை மட்டும் தான் நம்ம போடணும். ஓகே, அதே மாதிரி தான் கோமதி மேம், ஏவும் டியும் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்புறமா அதை மட்டும் தான் போடணும். அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் ரைட்டான்னு பாருங்கள். சம்வாட் எது தப்பு இருக்குது. 20 வருது. ஓகே, இப்போது எனக்கு ஓகே 4 வேல்யூ கொடுத்தா அதை நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம், ஃபைன். ஆனால் இங்கே கேட்டிருக்கக்கூடிய மதிப்பு பாருங்களேன். அதாவது ரேஷியோவும் ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோவும் லாஸ்ட் ரேஷியோவும் கேட்டிருக்காங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோவும் லாஸ்ட் ரேஷியோவும் கேட்டால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன தெரியுமா?
ப்ராடக்ட் ஆஃப் தி ஆல் த நம்பர்ஸ், ஆல் த ரேஷியோஸ். எனக்கு அதே ஆன்சர் வருதான்னு இப்போ பாருங்கள். ஈரஞ்சு 10, ஓரஞ்சு 5, 1 3 3, 1 3 3. அப்போ ஆன்சர் 1/7 வந்துருச்சா? அப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோவும் லாஸ்ட் ரேஷியோவும் மட்டும் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரேஷியோவும் லாஸ்ட் ரேஷியோவும் கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பிலே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, டப்புன்னு என்ன பண்ணிடுங்க, எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் ஆஃப் தி என்னது ரேஷியோஸ் கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு சம் தரட்டா? இதுக்கு 1/7 தான் வருதா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரேஷியோ லாஸ்ட் ரேஷியோ. அப்போ டப்புன்னு என்ன பண்ணிடுவேன், 4/5 6/7 கரெக்டா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், 6 4 24, 7 5 35. 6 4 24, 7 5 என்னது 35. அவ்வளோதான். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியாதுல, 8 3 24, 7 35 எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ ஆன்சர் என்னது 24/35. கிளியரா? ஃபர்ஸ்ட் ரேஷியோ லாஸ்ட் ரேஷியோ. இப்போ இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். போடுங்க. x is to y is equal to 7 is to 5. அப்போ 5x minus 2y is to 3x plus 2y. அதோடைய மதிப்பு என்ன கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 7 போடணும், ஒய்க்கு பதிலாக 5 போடணும். கரெக்டாக? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 5xனா 7 5 35, 2 10 டிவைடட் பை 3 21 ப்ளஸ் 10. அப்போ ஆன்சர் என்ன வருது நமக்கு, 25/31 வந்துருச்சா? ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து இந்த சம். இந்த சம் a is equal to 1/4b, b is equal to 1/2c. அப்போ a is to b is to c. லாஸ்ட் சம் சொல்லுங்களா? எது மேம்? இந்த a is to d யா நிர்மலா மேம்? இந்த கொஸ்டினா? ஸோ ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் எக்ஸிஸ்ட்ரியா ஒன்றும் இல்லை. சி எக்ஸுக்கு பதிலாக நம்ம தான் இப்போ படித்தோம்ல, என்னது, இப்போ எனக்கு x is to y is equal to 7 is to 5ன்னு இருக்கான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஒய்க்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 7, ஒய்க்கு பதிலாக 5. அப்போ இங்கே 5xஆ, அப்போ 5xனா எக்ஸுக்கு பதிலாக 7 தானே போடணும். அப்போ 7 5 35 மைனஸ் 2y ஒய்க்கு பதிலாக 5 தானே போடணும். அப்போ 2 5 10. அவ்வளோதான். அதே மாதிரி 3xனா 21 சாரி ப்ளஸ் 2 into 5னா 10. அதே தான். அப்போ 21 + 10 is equal to 31. ஓகேவா நிர்மலா மேம்?
ஸோ நான் வந்து அப்பயே சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு போட்டிருக்கணும் இந்நேரம். ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 4, பியோட மதிப்பு 1, சியோட மதிப்பு 2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கும்? 1, 4, 8. அப்போ 1:4:8. 1:4:8. வெரி குட். தமிழன் அண்ட் நந்தினி, வெரி குட். கிளியர்? மற்றவங்க எல்லாரும் கிளியரா? ஓகே, நான் இப்போ ஒரு டஃப்பான கொஸ்டின் கொடுக்கட்டா? ஸோ போடுங்க. ஓகே, சாதாரண மதிப்பு கொடுக்காம ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நான் போடுறேன். ஓகே, கவனிங்க. எனக்கு A:B. நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க? 3 வேல்யூ பார்த்தோமா? ஆனால் 2 வேல்யூனா ஈஸி. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓர் 5 5, மூவி 2 6. அப்போ ஏவோட மதிப்பு 5, பியோட மதிப்பு 6. அது மாதிரி அடுத்தடுத்துக்கு போடணும். 3னா தான் 2 விஷயத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து 2 தான். அப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான். ஸோ B:C என்ன போட்டோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்களா? இப்போ 9:15 வந்துச்சா? C:Dக்கு என்ன பண்ணோம்? இது 2 கிராஸ் மல்டிப்ளை போட்டால் 20:18 வந்துச்சா? ஸோ கொஞ்சம் பெரிய வேல்யூஸாக வருது, பரவாயில்ல. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்கே ஒரு 3 டேபிள் வருதான். அப்போ 3 3s are 9. இங்கே ஒரு 3 டேபிள் வரும். 3 3s are 9, 2 3s are 6, 2 3s are 6. சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஓ 2 2, ஓ 2 2, 5 2 20, 5 2 20. வேறு யாரை கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிளில் போடுறேன். 2 5s are 2 5s are, 3 5s are 3 5s are. அண்ட் எல்லாத்துலேயுமே 4 இருக்கு, 4 3 இருக்குது. 4 3ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் வேறு யார் இருக்கா? வேறு யாரும் இருக்காங்களா? வேறு யாரும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10:2, 12:2, 20:2. இந்த 3 கேன்சலா? அப்போ 18. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் 2 டேபிளில் அடிக்கலாம். அப்போ 5:2, 6:2, 10:2, 9. எஸ், வெரி குட் மஞ்சுளா மேம் அண்ட் நந்தினி, வெரி குட். 5:2, 6:2, 10:9. ஸோ நான் வந்து எதையுமே மல்டிப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, என்னது மேம் BCCD ரெடியூஸ்டு? ஓகே ஓகே. அந்த 3 2s are 2 2s are பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்படி போடும்போது கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிருந்தால் நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 9:15 வந்துச்சா? இப்போ 9:15 அகைன் இதை என்ன எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம்? 3:5ன்னு போட்டு இங்கே நீங்கள் 3:5ன்னு போட்டிருக்கலாம். சரியா? எஸ், வெரி குட். தட்ஸ் ஆல். ஓகே,
ஸோ மீதி சம்லாம் நம்ம வந்து இந்த சம், ஸோ இந்த சம்மோட நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு கிளாஸ் டைமிங் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? மார்னிங் கிளாஸ் இருக்காங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நியூவாக யாராவது ஜாயின்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4a equal to 6b equal to 5c. Find a is to b is to c. ஆன்சர் ஈஸியாக போட்டிருக்கலாமே நேரம். 6 30, 4 20, 6 24, 15 2, 12 12, கரெக்டா? ஸோ த ஆன்சர் இஸ் 15:10:12. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம படித்த விஷயத்த எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு கொஸ்டின் பேப்பர்ஸில் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? நம்ம படித்தது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு கிளாஸில் எதுவும் டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்காங்கிறத மட்டும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. Any doubt?